ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நம்ம பல தடவை இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். என்னென்னா, தேவர்களுடைய கால்கள் மண்ணில் படாது அப்படின்ட்டு. ஸோ இது ஃபேமஸாக நலத்தமயந்தி கதையில் கூட வரும். தமயந்தியை திருமணம் செய்கிறதுக்காக தேவர்கள் கூட அந்த சுயம்பரத்தில் கல்யாணம் பண்ணி கலந்திருப்பாங்க. ஆனால் தமயந்தி நலனை காதலித்திருப்பார். ஸோ அப்போ நலனை மாதிரியே 4 தேவர்கள் வேறு இருப்பாங்க. ஸோ உண்மையான நலனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, தேவதையுடைய கால் மண்ணில் படாது. அதனால் அவங்க கால் மண்ணில் படாமல் இருக்கிறவங்க தேவர்கள்னு புரிஞ்சுட்டு, யாரோட கால் தரையில் இருக்குதோ அதுதான் உண்மையான நலன் அப்படின்ட்டு புத்திசாலித்தனமாக கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இதில் என்னென்னா, இது போகிற போக்கில் ஒரு விஷயம் சொன்னாலும் இதில் மிகப்பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. சரி, தேவர்கள் கால் தரையில் படாதுன்னா அப்போ எப்படி நடப்பாங்க? அப்படியே மிதந்துக்கிட்டே வருவாங்களா இல்லையா? ஸோ இதோடைய அர்த்தம், தேவர்கள் அப்படியே மிதந்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி அவங்களும் தரையில் கால் வச்சு தான் நடப்பாங்க. சப்பைய மண்ணில் கால் படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் கேட்டிங்கன்னா, வடநாட்டிலலாம் தேவர்களுடைய நிழல் மண்ணில் படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ உன் வீட்டில் கால் வச்சேன்னா என்னை கேள்றா அப்படின்வாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் அப்படியே மேலே பறக்கிறான்னு அர்த்தமா? அங்கே அவன் போக மாட்டான்னு அர்த்தம். அது எந்த காரணமாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி தேவர்கள் கால் மண்ணில் படாதுன்னா இங்கே தேவர்கள் வரமாட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்து மதத்தில் இத்தனை தெய்வங்கள் வாழ்ந்ததாக கதை இருக்குது. எங்கே போனாங்க அப்படின்னா இங்கே அவங்க வரமாட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய கால் மண்ணில் படாதுன்னா, தேவர்கள்ன்றது வேறு யாரும் இல்லை, இந்து தெய்வங்களைத்தான் சொல்கிறது. தேவர்களாக இதே பாரத பூமியில் ஒரு காலத்தில் அவங்க வாழ்ந்தது தான் கதையில் சொல்லப்பட்டிருக்குது. உண்மையும் கூட அது. இங்கே தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்க கால் மண்ணில் படாது, இங்கே வரமாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதே பாரத பூமியில் தான் வாழ்ந்தாங்க, ஆனால் இதே பாரத பூமிக்கு இப்போ வரமாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இது காலம், அவர்கள் வாழ்ந்த காலம் வேறு, இப்போ இருக்கிற காலம் வேறு. அவர்கள் வாழ்ந்தது சத்யுகம், திரேதாயுகம், இப்போ இருக்கிறது கலியுகம். ஸோ இந்த கலியுகத்தில் அவர்கள் வரமாட்டார்கள், அவர்களுடைய கால் படாது இங்கே அப்படிங்கிறது தான் அதோடைய உண்மையான அர்த்தம். ஸோ அந்த நலத்தமயந்தி கதையில் தேவர்களும் அவளை திருமணம் பண்ண ஆசைப்பட்டார்கள் அப்படிங்கிறதோடைய அர்த்தம் என்னென்னா, அவ்வளோ அழகாக இருப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக தானே தவிர, வேலை மனக்கிட்ட தேவர்கள் வேறு ஒரு யுகத்திலிருந்து கலியுகத்துக்கு வருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ உண்மையிலே அந்த தேவர்களாக நாம் தான் இருந்தோம். 5000 வருடத்திற்கு முன்பு இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. 2500 வருடமாக சொர்க்கமாகவே தொடர்ந்தது. அடுத்த 2500 வருடம் நரகமாக மாறுது. சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது, அவ்வளோ பரிசுத்தமாக இருப்பாங்க. அதனால தான் அவங்கள இன்றைக்கி நம்ம இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிடுறோம். எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போகல, நாமளே தான் மறுஜன்மம் எடுத்து சாதாரண மனிதர்களாக மறுபிறவி எடுத்துட்டோம். இந்த செய்தியை நமக்கு சொல்லி மீண்டும் தேவதையாக நம்மளை மாற்றுறாரு. ஏன்னா இப்போ வரப்போகிறது சத்யுகம், கலியுகம் அழிந்து சத்யுகம் வரப்போகுது. அப்போ சத்யுகத்தில் எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல் அவங்களால இருக்க முடிஞ்சதுன்னா, தங்களை உடல்னு நினைக்காம ஆத்மானு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்தாங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ இப்போ அந்த சக்தி இல்லை, உடல் உணர்வில் மனிதர்கள் மயங்கி கிடக்கிறாங்க. அப்போ அந்த சக்தி வரணும்னா அனைத்து ஆத்மாக்களின் ஒரே தந்தை அந்த சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணணும். அவரை தான் அல்லா பரமபிதான்றாங்க, கடவுள் ஒருவரே. ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி கடவுள் இருக்கிறார், நாம் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம். ஸோ ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகுதோ அந்த அளவுக்கு
வெளி உலக கவர்ச்சியிலிருந்து புத்தி விலகும். ஸோ கவர்ச்சியிலிருந்து புத்தி விலகுனாலே துக்கத்திலிருந்தும் புத்தி விலகும். மொத்தத்தில் என்னென்னா, இந்த மனதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடும். அதுதான் ஆத்மாக்குள்ளே சக்தி நிரம்புறதுன்றது. அப்போ வெளியில் இருக்கக்கூடிய எந்த விஷயமும் மயக்கத்தையும் கொடுக்காது, துக்கத்தையும் கொடுக்காது. வெளி உலக விஷயத்திலிருந்து உங்களுக்கு ஆனந்தம் வராது, உள்ளே இருந்து ஆனந்தம் வரும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் தான் 2500 வருடம் இருப்பாங்க. ஸோ அந்த ஆனந்தத்தை எனக்கும் கொஞ்சம் கொடு அப்படின்னு தான் நம்ம கோயிலில் போய் தெய்வங்கள் முன்னாடி போய் நிற்கிறோம். அங்கே போனோடனே அந்த வைப்ரேஷன் வருதுன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஜடச்சிலையிலிருந்தே அந்த வைப்ரேஷனாக உயிரோட்டமாக அவங்க இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் யோசிச்சுப்பாங்க. அப்படி உயிரோட்டமாக இருந்ததே நாம் தான் அப்படின்னா நமக்கு மெய் சிலிர்க்க வேண்டாமா? ஸோ இப்போ அதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பண்ண வேண்டியது 2 தான். ஒன்று ஆத்மான்னு ஒன்று பரமாத்மா நினைக்கணும். அடுத்தது இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.